Good morning, students. Hope you are all staying safe. Now it's time to learn, but as not in a usual way, we have to adapt it. Okay, shall we start now? We are going to see location, land structure and river system of India. India is 7th largest country in the world and the second largest country in Asia. அதாவது உலகத்தில் வந்து எத்தனையோ நாடுகள் இருக்குது, அதில் இந்தியா 7வது இடத்துல இருக்குது. அதே மாதிரி ஏசிய அளவில் செகண்ட் இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. While go through the world map, we can able to see. இதை நம்ம வேர்ல்டு மேப்பில் எடுத்து பார்த்தோம்னா நமக்கு புரியும். It is in South Asia and it is separated by Himalayas from the rest of the continent. India covers the 32,87,263 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவு அதோடைய பரப்பளவு, and it occupies 2.4% of the total area, and India states are larger than several countries of the world. அதாவது இந்தியா ஒரு மற்ற நாடுகளை விட நம்ம நாடு ஒரு நல்ல ஒரு மதிக்கத்தக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்றத சொல்கிறாங்க. Now we are going to see the India's land and its water bodies. Water bodies means another name frontiers அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரான்டியர்ஸ்னால் அந்த வாட்டர் பாடிஸ் எல்லைகளை அது பகுதிகளை குறிக்கிறது. India's water bodies covers 15,200 kilometers and it shares it borders with in the west Pakistan. அதே மாதிரி இந்த நார்த் வெஸ்டில் ஆப்கானிஸ்தான் இருக்குது. இது இந்த நார்த்தில் சைனா, நேபாள் அண்டு பூட்டான் இருக்குது. இந்த ஈஸ்டில் பங்களாதேஷ் அண்டு மியான்மர் இருக்குது. அப்போ இதெல்லாம் இந்தியா பார்டரில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. India has a largest border which is with Bangladesh and shortest border is with Afghanistan. இந்தியாவுடைய பார்டரில் பெரிய பார்டர் அளவில் இருக்கக்கூடியது எந்த நாடுனா பங்களாதேஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ஷார்ட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய பார்டர் லெவலில் இருக்கக்கூடிய நாடு எதுனா ஆப்கானிஸ்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா இஸ் சரவுண்டட் பை இந்தியன் ஓசன் இன் சவுத், அரேபியன் சி இன் வெஸ்ட், பே ஆஃப் பெங்கால் இன் ஈஸ்ட். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவுக்கு சவுத்தில் இந்தியன் ஓசன் இருக்குது, வெஸ்ட்டில் அரேபியன் சி இருக்குது, ஈஸ்டில் பே ஆஃப் பெங்கால் இருக்குது. இதனுடைய டோட்டல் ஏரியா ஆஃப் 7,516.6 kilometer is covered by India's sea shore, including islands also. The Box Strait separates India and Sri Lanka. ஸ்ரீலங்காவையும் இந்தியாவையும் பிரிக்கக்கூடியது எதுனா இந்த பாக்ஸ் ஸ்ட்ரைட்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்லைன் த பாக்ஸ் ஸ்ட்ரைட். Which strait separate in India and Pakistan? Question, note it. Now we are going to see India and the world. India is located in center between East and West Asia. Since India has a southward extensions towards Indian Oceans, makes a way to link European countries. அதாவது நம்ம இந்தியாவுடைய தொடர்பு கனெக்ஷன் இருக்கக்கூடிய அந்த நாடு எதுனா அதோட லிங்க் இருக்கக்கூடிய நாடு யூரோப்பியன். இந்தியா டு அதோட லிங்க் யூரோப்பியன் இருக்குது. அதே மாதிரி அது எங்கே இருக்குன்னா அடுத்து
and East Asia countries, India's west extends links, West Asian and Africa countries and East extends links, Southeast and ஈஸ்ட் ஏசியா கண்ட்ரிஸ். அதாவது ஒவ்வொரு நாட்டுங்க நம்ம இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரிஸுடைய இதைத்தான் சொல்கிறாங்க. எப்படின்னா இந்தியா வந்து எதோட லிங்காக இருக்கான்? யூரோப்பியன் கூட. அதே மாதிரி அடுத்து யூரோப்பியன் கூட எந்த சைடு இருக்குது? ஈஸ்ட் ஏசியாவில். அதே மாதிரி வெஸ்ட் ஏசியாவில் வந்து ஆஃப்ரிக்கா இருக்குது. அதனுடைய பரப்பளவுக்காக இதை சொல்கிறாங்க. ஓகேயா? நெக்ஸ்ட்டு நவ் we are going to see what are the factors that makes India as a subcontinent. What is subcontinents? Subcontinentsனா என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். India is along with Myanmar, Bangladesh, Pakistan, Nepal, Bhutan and Sri Lanka, hence called as subcontinent. அதாவது இந்த நாடுகள்லாம் துணை கண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்தெந்த நாடுனா பாகிஸ்தான், நேபாள், பூட்டான் அண்ட் ஸ்ரீலங்கா, மியான்மர், பங்களாதேஷ். ஓகேயா? இட் இஸ் சரவுண்டட் பை த செயின் ஆஃப் மவுண்டைன் இன் நார்த் வெஸ்ட், நார்த் அண்ட் நார்த் ஈஸ்ட் அண்ட் சீஸ் இன் சவுத் விச் செப்பரேட் த ரெஸ்ட் ஆஃப் ஏசியா. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நாடுகள்லாம் நம்ம இந்தியாவோட மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதோட தொடர்பு உள்ள ஒரு நம்ம நாட்டோட, நம்ம இந்தியாவோட மலை தொடர்பின் மூலமாக இது வந்து நம்ம நாடோட தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத அவங்க நமக்கு மென்ஷன் பண்ணுறாங்க. அடுத்து வந்து இதுலேருந்துதான் அது பிரிகிறது. இந்த அங்கே இருக்கக்கூடிய வளங்கள் என்னென்னா the wealth which including physiographic, அதாவது land structure, climate, natural vegetation, minerals, human resources that present in India holds the distinct continental characters and hence called as India as a subcontinent. இதனால இவ்வளவு வளங்கள் நிறைந்த நாடாக இருக்கிறதுனால தான் இந்தியாவை வந்து ஒரு துணை கண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடைய லொக்கேஷன் அண்ட் இட்ஸ் எக்ஸ்டென்ஷன் எந்த அளவுக்கு பறந்து விரிந்து இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க நமக்கு. இதில் வந்து லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட். இந்தியா எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் 8°4' நார்த்தில் இருந்து 37°6' நார்த் வர the latitudes and 68°7' east to 97°25' east longitude and hence it is located in north eastern hemisphere அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து the southernmost point of the country is Big Molian Point or Indra Point. அதோட நேம் தான் அது வந்து அந்த சதர்ன்மோஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்து என்ன நேம் சொல்கிறாங்கன்னா பிக் மாலியன் பாயிண்ட் ஆர் இந்திரா பாயிண்ட். அதோடைய அளவு என்ன, இதை என்ன பாயிண்ட்னு சொல்கிறாங்கன்னா 6°45' நார்த் லாட்டிடியூட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து which is located in Andaman and Nicobar Island. அதாவது இந்த லாட்டிடியூட் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ எர்த்தில் நேர அந்த வட துருவத்துலேருந்து தென் துருவத்துலேருந்து வட துருவம் அந்த லைனை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா லாட்டிடியூட்ஸ், அச்ச கோடு அல்லது அச்ச ரேகை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்லேருந்து ஈஸ்டில் இந்த மாதிரி போகிற கோடு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா லாங்கிடியூட் அப்படின்னு சொல்கிறாங்க. தீர்க்க கோடு, தீர்க்க ரேகை அப்படின்னு சொல்கிறாங்க. The southmost point of main land is Cape Comorin. The Cape Comorin, another name Kanyakumari. Now we use that name Kanyakumari. The north-south extent of India is 3,214 kilometers and it
extends from Indra Col அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திரா கோல் in Jammu and Kashmir in the north to Kanyakumari in the south. The east-west extensions in 2,933 கிலோமீட்டர் அளவில் இது இருக்குது. And it extends from Run of Kutch. இந்த ரன் ஆஃப் கட்ச் அப்படிங்கிறது மேப் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி ரிப்பீட்டட் கொஸ்டின். ரன் ஆஃப் கட்ச் வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ப்ளீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்லைன் திஸ் அண்ட் ஸ்டடி வெல். இது இந்த ரன் ஆஃப் கட்ச் எங்கே இருக்குன்னா குஜராத்துக்குள்ளே இருக்குது. இந்த ரன் ஆஃப் கட்ச் in the west to Arunachal Pradesh, in the east the Tropic of Cancer passes through middle of country, dividing it in two half. அதாவது இந்த ரன் ஆஃப் கட்ச் அந்த குஜராத் வழியே தான் இந்த லைன் வந்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லைன் வந்து போகுது எப்படி, எந்த லைன்னா அந்த லாங்கிடியூடல் லைன் எங்கேனா இங்கே குஜராத்தில் இருந்து அங்கே வந்து அருணாச்சல பிரதேசம் அந்த ரூட்டில் தான் நான் சொன்னல. இப்போ இது லாங்கிடியூட்னா நேராக வந்துட்டு போய் நார்த்தில் இது வெஸ்ட் ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டு அல்லது வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்டுக்கு போகிற அந்த லைன் தான் லாங்கிடியூடல் லைன் சொன்னேன். அடுத்து இந்தியா ஹேஸ் 29 states. How many states have in India? அப்படின்னா 29 states and 7 union territories are there. And also Amaravati is the new capital of Andhra Pradesh. ஆந்திரா பிரதேஷுடைய புதிய கேபிட்டல் எதுனா அமராவதி. நோட் அண்டர்லைன் பண்ணிக்கிறங்க. அதே மாதிரி ஹைதராபாத் வில் பி த கேபிட்டல் ஃபார் போத். அதாவது இந்த ஸ்டேட்டுடைய ஆந்திரா பிரதேசத்துக்கும் தெலுங்கானாவுக்கும் ரெண்டு இதுக்குமே கேபிட்டல் வந்து எதுனா ஹைதராபாத் தான். நவ் இந்தியா ஸ்டாண்டர்ட் டைம். இந்த லாங்கிடியூடனல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வெஸ்ட் அண்ட் ஈஸ்ட் அருணாச்சல பிரதேஷ் இஸ் அபவுட் 30 டிகிரி அப்படிங்கிறாங்க. இது எங்கேனா குஜராத் இதில் வந்து ஆரம்பிச்சு பண்ணுறது. அடுத்து நெக்ஸ்ட், this is how we get means Gujarat is the west most part and it is located in 68 degree 7 east and Arunachal Pradesh is located in west and its longitudinal value is value என்னன்னா 97 degree 25 30 அதோடைய டிகிரியோட அளவு தான், அது வேறு எதுவும் இல்லை. இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரெண்டுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் என்னென்னா 97 டிகிரி 25 மைனஸ் 68 டிகிரி 7 ஈக்குவல் 29 டிகிரி 18 ஹென்ஸ் the difference in local time between two places is 29 degree 80 int 4 equal என்ன வருதுன்னா 1 hour 57 minutes and 12 second ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. Here how we use 4 minutes is because Earth takes 4 minutes for crossing one longitude. ஒரு லாங்கிடியூடுக்கு எத்தனை மினிட்ஸ்னா 4 மினிட்ஸ் இந்த எர்த் வந்து எடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து this value how we get is for 24 hours earth cross 360 degree latitude அதோடைய வேல்யூ 360 டிகிரி latitudeலேருந்து கிராஸ் ஆகுது அந்த எர்த்தில். இப்போ 24 ஹவர்ஸ்க்கு ஈக்குவல் 360 டிகிரி லேட்டிடியூடில் வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணி பார்க்குறோம் பாருங்களேன். 1 லேட்டிடியூடுக்கு வந்து 1 லேட்டிடியூட் ஈக்குவல் 24 × 60 by 360 இதோடைய சம். அதாவது 1 ஹவருக்கு 1 ஹவர் ஈக்குவல் 60 மினிட்ஸ்ன்னு சொல்கிறான்.
இதை வந்து மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த 0க்கு 0 அடித்த பிறகு ஒரே 6 மட்டும் இருக்குது. 6 6 36. இந்த 36 இந்த 6 என்ன செய்யணும், இந்த 4ஆல் நம்ம என்ன செய்யலாம் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 4 6 24. அப்போ இங்கே ஆன்சர் என்ன வருதுன்னா 4 minutes வருது இல்லையா. அது ஒன் லேட்டிடியூடுக்கு வந்து 1 latitude ஈக்குவல் 4 minutes. அப்போ ஒரு லேட்டிடியூடுக்கு வந்து எத்தனை மினிட்ஸ் வருதுன்னா 4 minutes. ஓகேயா. சின்ஸ் Arunachal Pradesh is towards east, it will have sunrise about 2 hours earlier than Gujarat, which is in west. அதாவது 2 ஹவருக்கு முன்னாடியே அருணாச்சல பிரதேசில் வந்து அந்த மினிட்ஸ் வந்து இதாகுதுன்னு சொல்கிறாங்க. In order to avoid the difference between state of India IST, அதாவது நம்ம இந்தியா டயத்தை கால்குலேட் பண்ணுறாங்க, நல்லா கவனிங்க. IST is calculated the local time of central meridian of India is IST of India. India's central meridian is 82 degree 30 dash eastல இருந்து east longitude. It passes through மிர்சாப்பூர், அதன் வழியில் போகிறது, அந்த இதை பாஸ் ஆகுறது. அண்ட் ரஃப்லி bisects the country longitudinally அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த IST is 5 5.30 hours, 5.5 மணி நேரம் அப்படின்னு சொல்கிறது. 30 hours 5.5 மணி நேரம் சொல்ல முடியும், அதான் அது. 30 hours ahead of GMT. இந்த GMTனா என்ன சொல்கிறாங்கன்னா Greenwich mean time சொல்கிறாங்க அதை. Now we are going to see physiographic division of India. The majestic Himalayan peaks in the north, the beautiful beaches, and the south, the great Indian desert in west. அதாவது என்னென்ன இருக்குது சவுத்தில் வந்து என்ன இருக்கான், அதாவது அழகான நல்ல ஒரு கடற்கரை இருக்குது. அதே மாதிரி நல்ல இந்தியாவில் ஒரு பெரிய டெசர்ட் பாலைவனம் எங்கேன்னா வெஸ்ட்டில் இருக்குது. breathtaking natural heritage in the east make India as a geographical colorful and truly incredible countries அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா சிறந்த புவியியல் தோற்றங்களை கொண்ட ஒரு வல்லமை பெற்ற நாடாக இந்தியா வந்து அமைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இந்தியாவை வந்து 5 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. எதைனா அந்த லேண்ட் ஸ்ட்ரக்சர்ஸை வந்து பிரிச்சிருக்காங்க. இட் ஹேஸ் 5 physiographic divisions. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு த ஹிமாலயன் மவுண்டன்ஸ், த கிரேட் நார்தர்ன் பிளைன்ஸ், த பெனிசுலா பிளாட்டியூ, த இந்தியன் டெசர்ட், த கோஸ்டல் பிளைன் அண்டு ஐலாண்ட்ஸ். அடுத்து வந்து the Himalayan mountains. It is the youngest and highest mountains. இது வந்து இளமையான உயரமான ஒரு பெரிய மலை அப்படின்னு சொல்கிறாங்க. It forms few million years ago and they are formed because of the folding of earth crust to do tectonic activities. Folding அப்படின்னாலே இந்த பூமியுடைய இயக்கத்தின் காரணமாக அங்கே மடிப்பு உருவாகுது. அதனால் அந்த இமயமலையை வந்து மடிப்பு மலைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு இருக்கு சொல்கிறாங்க. இட் ஸ்ட்ரெச்சஸ் ஃபார் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 2500 kilometers ஃப்ரம் இண்டஸ் கார்க்னா பள்ளத்தாக்கு இன் த வெஸ்ட் டு பிரம்மபுத்திரா இன் த ஈஸ்ட். அதாவது அந்த இண்டஸ் பள்ளத்தாக்கு இங்கே இருக்குன்னா வெஸ்ட்டில் இருக்கான். அதே மாதிரி பிரம்மபுத்திரா ரிவர் வந்து ஈஸ்டில் இருக்குது. இந்த வித்
mountain varies from 500 kilometer in Kashmir and 200 kilometer in Arunachal Pradesh. இந்த பாமீர் நாட், அதாவது பாமீர் முடிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா பாமீர் முடிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாமீர் நாட் which is popularly known as roof of the world. இந்த பாமீர் முடிச்சு அப்படின்னு சொல்கிறதோடைய என்ன சொல்கிறாங்கன்னா அனதர் நேம் என்ன சொல்கிறாங்கன்னா அது ஃபேமஸான ஒரு பேர் என்னன்னா ரூஃப் ஆஃப் த வேர்ல்டு. ரூஃப் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னா உலகின் கூரை, உலகின் கூரை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை அண்டர்லைன் பண்ணிக்கிறோங்க. இந்த ரூஃப் ஆஃப் த வேர்டையும் அண்டர்லைன் பண்ணிக்கிறணும், அந்த பாமீர் முடிச்சையும் அண்டர்லைன் பண்ணிக்கணும். ஏன்னா ஒன் வேர்டில் கேட்பாங்க. கியா வாட் இஸ் த அனதர் நேம் ஆஃப் பாமீர் நாட்னு கேட்கலாம். அடுத்து இந்த ரூஃப் ஆஃப் த வேர்ல்டு கனெக்ட் ஹிமாலயாஸ் டு த ஹை ரேஞ்ச் ஆஃப் சென்ட்ரல் ஏசியா. ஆர்க்னா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஷேப்பு, வடிவம். என்ன வடிவம்னா அந்த வில் வடிவம் சொல்லுவாங்க இல்லையா, அதான் அது ஆர்க் ஷேப். த நேம் ஹிமாலயாஸ் இஸ் derived from Sanskrit. சமஸ்கிருதத்தில் இந்த இதை அதோட மீனிங் என்னென்னா the board of snow, the board of snow அப்படின்னு சொல்கிறாங்களாம். அதையும் அண்டர்லைன் பண்ணிக்கிறங்க ப்ளீஸ் ஸ்டூடெண்ட்ஸ். மீன்ஸ் the place where snow get freeze. பனி உறையிற அந்த இடத்துக்கு பேர் தான் போர்ட் ஆஃப் ஸ்னோ அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டர்லைன் பண்ணிக்கிறங்க. The northern mountains which act as a great wall divided into 3 divisions. இந்த நார்தன் மவுண்டனை வந்து 3 லெவலாக பிரிக்கிறாங்க. எப்படின்னா டிரான்ஸ் ஹிமாலயாஸ், ஹிமாலயாஸ், ஈஸ்டர்ன் அண்டு பூர்வாஞ்சல் ஹில்ஸ் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இதுக்கு இடையில் வந்து இந்த ஆரவல்லி ரேஞ்ச் இஸ் த ஓல்டஸ்ட் ஃபோல்டு மவுண்டைன் ரேஞ்சுன்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் வந்து பழமை வாய்ந்த ஒரு மடிப்பு மலையை சேர்ந்ததான் இந்த ஆரவல்லி ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. த டிரான்ஸ் ஹிமாலயா இட் ஆல்சோ நோன் அஸ் வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ். அதாவது இது இந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸை எப்படி சொல்கிறாங்கன்னா வெஸ்டர்ன் ஹிமாலயான்னு சொல்கிறாங்களாம். இது எங்கே இருக்குது? எங்கே? It lies to the north of the Great Himalayan Range. It lies in Jammu and Kashmir and Tibetan Plateau. As it is extended more in Tibet, it is also known as Tibetan Himalayas. Himalayas அப்படின்னு சொல்கிறாங்க. The Trans Himalayas are about 40 கிலோமீட்டர், அதாவது 40 கிலோ, ஹிமாலயத்துலேருந்து 40 கிலோமீட்டர் அதோடைய அகலம். வைட் இன் இட்ஸ் ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் எக்ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் அபவுட் 225 கிலோமீட்டர்ஸ் வைட் இன் இட்ஸ் சென்ட்ரல் பார்ட். சென்ட்ரல் மிடில் பார்ட்டில் வந்து 225 கிலோமீட்டர் அகலத்தில் இந்த ஹிமாலயா இருக்குது. இட் கண்டெய்ன்ஸ் tertiary granite, which means the rock that has a marine sediments. marine sedimentsனா படிமங்கள், பாறை படிமங்கள் சொல்லுவாங்க இல்லையா, அதான் அது பாறை படிமங்கள். it has partly metamorphosed sediments and it is in core of Himalayan axis. The prominent ranges of Trans Himalayas are அந்த ஹிமாலயாஸ் அங்கே இருக்கக்கூடிய அந்த நேம்களை சொல்கிறாங்க. என்னென்ன இது இருக்குன்னு பாருங்கள். சாஸ்கர், லடாக், கைலாஷ் அண்டு காரகோரம். காரகோரம் இது ஒரு முக்கியமான வேர்டு தான், அது மேப்ல. இவ்வளோதான்.
அடுத்து ஹோம்ஒர்க் தரேன் பாருங்கப்பா. இந்தியாவுடைய நெய்பரிங் கண்ட்ரி, வாட் ஆர் த இந்தியாஸ் நெய்பரிங் கண்ட்ரி கொஸ்டின் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் நீங்கள் படிச்சுட்டு வரணும். அதுக்கப்புறம் வந்து இந்த லெசனை வந்து நீங்கள் தரவாக 2 times நல்லா ரீட் பண்ணுங்கள். 1 word கொஸ்டின் கேட்டால் ஆன்சர் பண்ணுறது மாதிரி தரவாக 1 word லைன் பை லைனாக நீங்கள் ரீட் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.